அமானுஷ்யம் நடக்குமா, அனிமல்ஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து தோண மாட்டுது வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். பாட்டு இப்படி இந்த பாருங்க, கரடி வந்துச்சுன்னா சண்டை போட்டு நான் ஓட்டுருவேன். பாய்ஸ் குட் மார்னிங். ஸோ டைம் வந்து 7:30. ஸோ எப்படியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து 25 கிலோமீட்டர் போயிட்டு வாணியம்பாடி போய் சாப்பிட்லான்ட்டாங்க. வான்மடியில் என்ன சாப்பிடுவோம், பிரியாணி தான். இங்கே வந்து நைட்டில் பயணம் ஊற்றுறானுங்க. நேற்று ஒரு பையனை வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிக்க போனோம். செம்ம இருட்டு, லைட்டே கிடையாது இந்த ரோட்டில். வீட்டில் கூட லைட்டு போடல, வீட்டு வாசனாச்சும் லைட்டு போடலாம்ல. லைட்டு இருந்தாலும் போடாமல் தான் வச்சுருந்தாங்க. இந்த இடம்லாம் வேறு லெவலில் இருட்டாக இருந்தது. அது அந்த பையன் சொல்கிறான், லிஃப்ட்டு கொடுத்தோம் நம்ம அங்கே பானிபூரி வாங்கிட்டு தான். பானிபூரி வாங்கிட்டு எப்படிக்கா போனோம் அந்த வீட்டு உள்ளே இறங்குது வீடு. இது மலை மேலே, இது சென்ட்ரு, அது உள்ளே இன்னும் கீழே போகுது, கிராமம் போகுது கீழே. பானிபூரி வாங்கிட்டு லிஃப்ட்டு ஏறி போனோம். அதுக்கு இருக்கும் ஒரு 2.5 கிலோமீட்டர்னாச்சும் இருக்கும் அட்லீஸ்ட்டு. லிஃப்ட்டு கேட்டு போகும்போது சொல்கிறான், கேட்டால் இங்கே வந்து அமானுஷ்யம் நடக்குமா, நம்ம எதனா திங்ஸ் வாங்கி போனால் அது யாருன்னா வந்து பிடுங்குற மாதிரி இருக்குமா, அது அவங்களுக்கு ஃபீல் ஆகுது பொழுது அப்படி சொல்லி அதான் இருக்குது. இது வந்து ஒரு ஊர், இது ஆக்சுவலாக பரவாயில்ல. ஒன்றும் நம்ம வட்டவாடை மாரிலாம் கிடையாது. இது வட்டவாடை எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஐப்பேற்றி விட்டு போனால் ஒன்றுமே எல்லாமே போயிடுச்சு. ஓகே, அப்படியே போகும்போது பேசலாம். நெக்ஸ்ட்டு டீ கடி தான் போகிறேன். டீ குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது ஊர். ஓகே தான், ஒன்றும் பெருசாக டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வரும்போதே வந்து அவ்வளோ ஹைப்பெல்லாம் வரல. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே இல்லைன்னா கூட அப்செட் ஆகிறதுக்கு. இதுதான் செக் போஸ்ட்டு. ஆனால் செக் போஸ்ட்டில் யாருமே இல்லை செக் பண்ணுறதுக்கு. வாவ், வைசரில் ஏடா கொண்டுமா காமிக்குது எனக்கு. நல்லா இதே ஸ்பீடில் ஓட்ட வேண்டியது தான் மைலேஜுக்காக. நீங்கள் இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம், பட்டு இங்கே குரங்குன்னு சொல்லக்கூடாது, அனிமல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்மெல்லு, தைலம் ஸ்மெல்லு பயங்கரம். அதான் வயசரை ஊற்றி விட்டேன். வா, போகும்போது தைலத்தை புஷம் போனோம் கண்டிப்பாக. வெயில் அடிக்க தெரிதா, என்டி ஃபில்டர் போட்டேன். வெயில் அடிக்குது, பட்டு கூலிங்காகவும் இருக்குது. கீழே போனால் வெயில் அடிக்கும் கண்டிப்பாக. வாணியம்பாடி போகிறோம்ல, வெயில் அடிக்கும். ஆனால் இந்த டைமாக தெரில, எனக்கு வந்து தோண மாட்டுது வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். லாஸ்ட் டைமாக எனக்கு சரியாக தோணலை. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வாட்டி சுத்தமாக இல்லை. அருமையான வியூ பாயிண்ட் காட்டுறேன் பாருங்க. இப்போது இது ஒன்று மட்டும்தான் எங்கள் வியூ பாயிண்ட்டு. பா, வண்டி கொஞ்சம் பின்னாடி தள்ளி விட்டுடலாம். நேற்று லாரி போச்சு. இவ்வளோ மிஸ்டாக இருக்குது. மிஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கு, சூப்பராக இருக்குது. வந்துட்டானுங்க.
ஓரமாக நிற்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்றாங்களே. இது இருக்கு. ஆனால் இங்கே மங்கிக்குள்ளே வருவானே. ஐயோ ஐயா, இது ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோமா, அதனால தான் வண்டி திரும்பி முழு போனோமா. குரங்கு வராமல் இருந்தால் சரி. குரங்கு சொல்லக்கூடாது, மனுஷங்க அந்த மாதிரி பாத் இப்படி இந்த பாருங்க. கரடி அப்புறம் பட்டாசுலாம் வச்சுக்கிறாங்கண்ணா இங்கே வச்சு. வந்துச்சுன்னா சண்டை போடலாம். நான் ஓட்டுருவேன். பயத்தில் ஜம்ப் பண்ணுறான். நான் பவுன்ஸ் ஆகி போயிடுவேன் அப்படியே. பாருங்க கரெக்டாக வந்துட்டான் பையன். அட்டாக் கிட்டக் பண்ண போறாடே ராஜா. ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டான் இவன். இந்த வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நின்னா அந்த குரங்கு தொல்லை தாங்க முடியல. குரங்குன்னு வந்து வாயில். அதனால தான் வந்து இவனை 4 வீடியோ எடுத்துக்கிறா அப்படின்னு. ரொம்ப சின்ன ரோடு. எட்டு மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு வந்து பிரியாணிலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே போகணும். சின்னது பாருங்க, ஒரு வண்டி போவோம் இங்கே. நீங்கள் இன்னும் ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. ரோடு செம்மையாக சூப்பராக இல்லை. எனக்கு வந்து ஃபீலிங் பெட்டர். வேறு தனியாக உட்காந்துக்கிறாரு, வாக்கிங் போய்ட்டு உட்காந்துக்கிறாரா, இந்த வேலை செஞ்சுட்டு உட்காந்துக்கிறாரா. ஒரு மேல் பைக், ஒரு ஃபீமேல் பைக். உள்ளே இல்லைங்க, நான் ஜம்ப் பண்ணிட்டீங்களா? இங்கே கூட இன்னும் பார்க்கலாம். டைம் ஆகுது, மூடுறோம் கடையை. ஸ்ட்ரெச்சு இந்த க்ளோஸ் லெஃப்டில் வந்து செகண்ட் கியரில் போவேன். லெஃப்ட் எடுக்கும்போது செகண்ட் கியர். ரைட் எடுக்கும்போது, ரைட்னா அந்த லாங் ரைட் தேர்ட் கியர் போடுவோம் பாருங்க. இப்போது ஆரம் அடிக்காமல் வரப்போல. இந்த லைட்க்கு அந்த பெண்டு ஏர்பின் பெண்டரில் சொல்கிறேன். இந்த ஷார்ட்டாக ஒரு ஏர்பின் பெண்டில் வந்து தேர்ட் கியரில் போக முடியாது, போனால் வண்டி ஆஃப் ஆகிடும். அதனால் வந்து ஷார்ட்டாக வர பெண்டரில் வந்து செகண்ட் கியரில் போவேன். கொஞ்சம் லாங்காக ரைட்டு இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து தேர்ட் கியரில் போவேன். ஏன்னா லாங்காக எடுக்கிறத செகண்ட் கியர் போட்டோன்னா வீல் ஸ்பின் ஆகும். ஷார்ட்டாக எடுக்கிற தேர்ட் கியர் போட்டால் த்ராட்டில் இருக்காது, வண்டி ஆஃப் ஆகும். இதோ இந்த ரைட்டு இருக்கு பாருங்கள், லாங் ரைட்டு. அவ்வளோதான். தேர்ட் கியர் போட்டு அப்படியே பிரேக் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி, ஆக்சிலேட்டர் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த காரனால ஆக்சிலேட்டர் கொடுத்தேன் லைட்டாக. பட்டு கண்ட்ரோல் வச்சுக்கணும் ஆக்சிலேட்டர்லாம்.
எனக்கு வைசரில் செம்மையாக இருக்குது, அதனால் வைசர் போட்டுக்கணும். செகண்ட் கியர், அவ்வளோதான். வண்டி நல்லா தாங்குது, ஒரு 500 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்குது ரைடிங் இது ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே தாங்க மாட்டேது வண்டி. மேக்ஸிமம் 3 நாளுக்கு அப்புறம் வண்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சவுண்டெலாம் கேட்டு மைலேஜ் தராமல். அதுதான் அந்த வண்டியில் இருக்க பிரச்சனை. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய காம்ஸ்ன்னு சொல்ல ஒன்றுமே கிடையாது. வைப்ரேஷன் இருக்கும், ஹை கம்ப்ரஸ் இன்ஜின், கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கும், இருக்கும். ஹீட்டெலாம் ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் டுக்காட்டிலாம் வாங்க முடியாது. யூரோப்பியன் பைக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கச்சம் தான் இருக்கும், ரிஃபைன்மெண்ட் இருக்காது. ஜப்பான் வண்டியில் இருக்க ரிஃபைன்மெண்ட்டு வெஸ்டர்ன் சைடில் இருக்காது. இட்டாலி தான் பார்த்தீங்கன்னா கொதிக்க விடுவோம் அவங்கள, கதி கழிக்கும் போயிடுவீங்க. அவ்வளோதான், கீழே வந்துட்டோம். இந்த ரோடு தான் நம்ம மேலேருந்து பார்த்தோம். ஓகே, இப்படி நிற்கலாம். வருவானுங்க வந்துட்டானுங்க, என்னை பார்க்காம முன்னாடி போயிட்டானு. அப்படியே போகலாம், பெட்ரோல் மிச்சமாகும். ஸ்லோப்பு தானே இருக்குது, ஸ்லோப் உங்களுக்கு தெரியாது கேமராவில். செயின்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணனால தான் வந்து இந்த அளவுக்கு போகுது, நான் போகாது. ஓகே காய்ஸ், இங்கேருந்து சேலமே அதான் 123 கிலோமீட்டர் தான். போயிடலாமான்னு கேட்டேன் நேற்று, ஏற்காடு போயிடலாமான்னு. அதெல்லாம் வேணாம், நாங்கள் வந்துட்டோம். இங்கேயே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. போகலாம், நெக்ஸ்ட்டு ஏற்காடு போகலாம், ஒரு டிசம்பர் மந்த் மாதிரி. ஸோ இங்கெல்லாம் நல்லா மைலேஜ் தருவோம். அது பாருங்கள், 190 ரேஞ்சு காமிக்குது, கிலோமீட்டர் ரேஞ்சு. வண்டி வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நேற்று பாரத்தில் ஸ்பீட் போட்டேன், அதனாலயா இல்லை நம்ம வந்து க்ளீன் பண்ணோமே அதனாலயான்னு தெரில, என்ன கதைன்னு தெரில. மண்ணை கழுவி விட்டு போனான். ஐயோ, ரேஸ் ஓட்டுறானுங்க இவனுங்க, கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்துன்னு. என்னாச்சுடா? இந்த பிரியாணி எடுக்க வந்தோம், லாஸ்ட்டு இயர் இங்கே தான் சாப்பிட்டோம். வந்து பார்த்தா கடை மூடி இருக்குது. வேறு எங்கன்னா போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. வெயில் பயங்கரமாடி ஆரம்பிச்சிச்சிங்க, டிராஃபிக் வேறு பயங்கரமாக. ஸோ வேறு எங்கேயாவது போய்ட்டு சாப்பிடுவோம். இதுதான் நம்மளுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. பிரியாணி இல்லை. எனக்கு கூட பெருசாக ஒன்றா பிரியாணி சாப்பிடணுன்னா கிடையாது, அவங்க தான் வந்தாங்க பிரியாணி சாப்பிடலான்னு ஆசையாக. பிரியாணி இல்லாதாகிடுச்சு. ஸோ நான் வந்து ஏலகிரி மேப் போட்டேன். அப்படியே போகிற வீடு எதுனா வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி. நேற்று பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, நேற்று வெறும் வந்து லஞ்ச் மட்டும் தான் சாப்பிட்டோம், அதுவும் சரியில்லை. பரோட்டா அப்புறம் மட்டன் அது சாப்பிட்டோம், அதுவே வந்து சரியில்லை. ஸோ அதனால் நேற்று ஒரு ஆள் தான் சாப்பிட்டு வந்தால் வேலைக்கு ஆகாது. கீழே ஸ்பீட் பிரேக் இருந்தே தெரிய மாட்டேங்குது. பாருங்க. ஸோ இந்த கடையில் அப்படியே ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு போகலான்னு இருக்கேன், ஃபில்டர் காஃபி. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குது, போயிட்டு பிரேக் பேட் இருந்தால் வாங்கிட்டு அப்படியே போகலாம். ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு டயர்டாக, ஸோ அதனால் விளாக் நான் எடுக்கலை. ஸோ போகும்போது கொஞ்சம் எனர்ஜிக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க போலுக்குது, அப்படி தான் யூடியூப் சொல்லுது. பை காய்ஸ், see you.